அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல புணர்ச்சி விதி படிக்க வைக்கிறோம். நம்ம சேனல்ல நிறைய புணர்ச்சி விதி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு என்ன விதி படிக்க போறோம் அப்படின்னா, ஏ முன் இருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். இன்னொரு முறை படிக்கிறேன். ஏ முன் இருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். இதனுடைய விளக்கம்: நிலைமொழி ஈற்றில் ஏ நிற்க வருமொழி முதலில் உயிர் வர இ இவ் ஆகிய இரண்டு உடம்படுமைகளும் தோன்றும். அதாவது நிலைமொழியின் கடைசியில ஏ நிற்க அப்படின்னா ஏ வரிசை எழுத்துக்கள் இருக்குமானால், சரிங்களா? ஏ வரிசை எழுத்துக்கள் என்ன? கே, ஞே, சே, ஞே, அந்த மாதிரி ஏ வரிசை எழுத்துக்கள் நே வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏ வரிசை எழுத்துக்கள் இருக்குமானால் வருமொழி முதலில் என்ன இருக்க வேண்டும்? உயிர் எழுத்து இருக்க வேண்டும். ஆ டு அவ், ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கிற அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்குமானால் அங்க என்ன தோன்றுமாம்? இ இவ் ஆகிய இரண்டு உடம்படுமைகளும் தோன்றும். அதாவது இ இவ், இந்த இ அந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து அந்த உயிர்மை எழுத்து தோன்றும். இந்த இவ்வு பத்தின உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மை எழுத்து தோன்றும். அங்க என்ன உயிரெழுத்து இருக்கோ அந்த உயிரெழுத்தோடு இ சேர்ந்து உயிர்மை எழுத்து தோன்றும். இவ்வு சேர்ந்து உயிர்மை எழுத்து தோன்றும். சரிங்களா? நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது ஒன்றே பிளஸ் எண்ணின், இது நிலைமொழி. சரிங்களா? இது நிலைமொழி, இது என்ன? வருமொழி. நிலைமொழியின் கடைசியில என்ன இருக்க வேண்டும்? ஏ வரிசை எழுத்து இருக்க வேண்டும். இங்க என்ன இருக்கு? ரே இருக்கு. இது வந்து ஏ வரிசை எழுத்து இல்லைங்களா? ரே இருக்கு. அடுத்த ரூல், வருமொழியின் முதலில் என்ன இருக்க வேண்டும்? உயிர் எழுத்து இருக்க வேண்டும். வருமொழியின் முதலில என்ன இருக்கு? ஏ எனும் இந்த உயிர் எழுத்து இருக்கின்றது. அப்போ இங்க என்ன தோன்றும்? இ இவ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்க வந்து இ எனும் உடம்படுமை தோன்றும் சொல்லியிருக்காங்க. இங்க இ வந்துருச்சு. அப்போ இந்த இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? ஏ. அதாவது ஒத்த சுழி கொம்பு போட்ட இந்த ஏ. சரிங்களா? இ பிளஸ் ஏ ஈக்குவல் தான் ஏ. அப்போ இந்த எழுத்து வரும். சரிங்களா? இங்க பாருங்க, ஒன்றே எண்ணின், ஒன்றே எண்ணின். சரிங்களா? அப்போ நிலைமொழியின் கடைசியில என்ன இருக்க வேண்டும்? ஏ வரிசை எழுத்து இருக்க வேண்டும். வருமொழியின் முதலில உயிர் எழுத்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமானால் இ, அதாவது இவ்வோ இ இரண்டுத்துக்கும் நம்ம வந்து எழுதலாம். சரிங்களா? அப்ப இ தோன்றுகின்றது. இந்த இ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? ஏ. இது வந்து ஒன்றே எண்ணின் என்ன உணரிற்று. சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு இங்க பாருங்க, ஒன்றே பிளஸ் எண்ணின். இங்க நிலைமொழியின் கடைசியில ஏ வரிசை எழுத்தான ரே இருக்கின்றது. வருமொழியின் முதலில ஏ என்னும் உயிரெழுத்து இருக்கின்றது. இங்க வந்து இவ் எனும் உடம்படுமை தோன்றும். இவ் எனும் உடம்படுமை தோன்றும். இப்போ இவ் பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? இவ் பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன? வே. சரிங்களா? இங்க பாருங்க, வே. ஒன்றே வெண்ணின் என புணரிற்று. அடுத்து சே பிளஸ் அழகு. நிலைமொழியின் கடைசியில் இங்க ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. இது வந்து என்ன? ஏ வரிசை எழுத்து. நிலைமொழியில ஏ வரிசை எழுத்து இருக்கின்றது. வருமொழியை கவனிங்க. வருமொழியின் முதலில் அழகு, இதுல முதல் எழுத்து என்ன? ஆ. வருமொழியின் முதலில் உயிரெழுத்து இருக்கின்றது. அப்போ இங்க இ எனும் உடம்படுமை தோன்றும். இ எனும் உடம்படுமை தோன்றும். அடுத்து பாத்தீங்கன்னா இ பிளஸ் ஆ, இ பிளஸ் ஆ, இ பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன? யா. இங்க பாருங்க, யா என்று புணரிற்று. சே எழகு, சே எழகு. அடுத்த எடுத்துக்காட்டு சே பிளஸ் அழகு. இங்க நிலைமொழியில பாத்தீங்கன்னா ஏ வரிசை எழுத்து இருக்கின்றது. வருமொழியின் முதலில் உயிரெழுத்தான ஆ இருக்கின்றது. அப்போ இங்க இவ்வெனும் உடம்படுமை தோன்றும். இவ்வெனும் உடம்படுமை தோன்றும். அப்போ இவ்வு பிளஸ் ஆ ஈக்குவல் என்ன? வா.
இவ்வு பிளஸ் ஆ ஈக்குவல் வா. அப்போ சே வழகு, சே வழகு என புணரிற்று. சரிங்களா? அப்போ நிலைமொழியின் கடைசியில நீங்க பார்க்கணும் ஏ எழுத்து இருக்க வேண்டும். அடுத்து வருமொழியின் முதலில உயிரெழுத்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமானால் இங்கே இ இவ்வு எனும் இந்த உடம்படுமை தோன்றும். சரிங்களா? இங்க என்ன உயிரெழுத்து இருக்கின்றதோ அதனுடைய உயிர்மெய் எழுத்து இங்க வரும். சரிங்களா? இப்போ நம்ம விதியையும் விளக்கத்தையும் இன்னொரு முறை படிச்சிடலாம். ஏ முன் இருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். இதனுடைய விளக்கம், நிலைமொழி ஈற்றில் ஏ நிற்க வருமொழி முதலில் உயிர் வர இ இவ் ஆகிய இரண்டு உடம்படுமைகளும் தோன்றும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.